நாம் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா வெள்ளை உளுந்து களி. இந்த வெள்ளை உளுந்து வந்து நான் இந்த டம்ளர் நம்ம இப்போ டீ காஃபியெல்லாம் குடிப்போம்ல, அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ நாம் வந்து நல்லா கைவிடாமல் இப்படி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ இதில் ஆற வச்சுக்கோம். ஒரு டம்ளர் உளுந்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன். நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சக்கரையை விட கருப்பட்டி போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தூளை வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இல்லை கருப்பட்டியும் தூளை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரைக்கு ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து கல் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் இதை நம்ம வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கணும். நம்ம வந்து ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஒரு டம்ளர் வந்து நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து அந்த உளுந்து மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கலந்துட்டாச்சு. ஸ்டார்டிங்கில் ஃப்ளேம் வந்து ஹையாக வைங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கட்டிப்பட்டுரும். அப்போ வந்து நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் ஃப்ளேமை. கட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருதா? இந்த மாதிரி வரணும். இதுதான் பக்குவம். ஒட்டாமல் வருதா? இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்மளோட கையை வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு வந்து இதை தொட்டு பார்க்கலாம். நம்ம கையில் ஒட்டாது. என் கையை வந்து நான் கழுவிட்டேன். இப்போ நான் இதை தொட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, என் கையில் எதுவுமே ஒட்டலை. இதுதான் பக்குவம்.